واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال نبينا صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. صدق الله العظيم. புகழ் அனைத்தும் அந்த சராசரங்கள் எல்லாம் வல்ல அல்லாஹ் ஒருவனுக்கே உரியது என்று வல்ல நாயகனை போற்றி புகழ்ந்தவனாக எல்லாம் வல்ல அல்லாஹ்விடத்திலே எம்பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், சஹாபிய பெண்மணிகள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள் மற்றும் அல்லாஹ்வினுடைய தூதரின் சொல் செயல் அங்கீகாரத்தின் அடிப்படையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற, குறிப்பாக இங்கே அமர்ந்திருக்கிற, இந்த மார்க்கம் மக்களிடத்திலே சென்றடைவதற்காக அரும்பாடுபட்ட அனைவருக்காகவும் துஆ செய்தவனாக இந்த ஜும்ஆவுடைய உரையினை ஆரம்பம் செய்கின்றேன். பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அருமை சகோதர சகோதரிகளே, நாம் வாழுகிற இந்த உலகம் அவ்வப்போது தன்னுடைய யதார்த்தமான முகத்தை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கும். நாம் எல்லாம் புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தை அடைந்திருக்கிறோம். ஒட்டுமொத்த உலகத்தில் இருக்கிற முஸ்லிம்கள் எல்லாருடைய எண்ணமும் என்னவாக இருக்கும்? ரமலானுடைய மாதத்தை அடைஞ்சிருக்கிறோம். இதில் நம்மால் இயன்ற வரை நன்மைகளை திரட்ட வேண்டும், அதிகமான இபாதத்துகள்ல ஈடுபடணும். இந்த மாதிரியான ஒரு மனநிலையில் வாழும் பொழுதுதான் தொடர்ச்சியாகவே நாம் ஒவ்வொரு ஆண்டும் பார்க்கிறோம், ரமலானுடைய மாதம் வந்து விட்டது என்றாலே ஆங்காங்கே போர் காட்சிகளை பார்க்க முடியும். யதார்த்தமாகவே கடந்த காலங்களை எடுத்து பாருங்களேன். சிரியாவை பார்த்திருப்பீங்க, காசாவை பார்த்திருப்பீங்க, லெபனானை பார்த்திருப்பீங்க, ஈராக்க பார்த்திருப்பீங்க. அதுக்கு முன்னாடி சீனால நடந்த சில விஷயங்கள், அதுவும் இந்த ரமலான் டைம்ல தான் நடந்ததை பார்த்திருப்பீங்க. இப்படி பல்வேறு விஷயங்களை நீங்க எடுத்து பார்த்தாலுமே ரமலானுடைய நேரத்துல ஏதாவது சில காட்சிகள் நம்முடைய கண் முன்னாடி வந்துகிட்டே போகுது. அப்ப இந்த மாதிரியான தருணங்கள்ல பொதுவாகவே முஸ்லிம்களுடைய உள்ளம் எங்கேயாவது ஒரு இடத்துல போர் என்றாலே, எங்கேயாவது ஒரு இடத்துல வெடிகுண்டு என்றாலே நமக்கு உடனே மனசுல வர்றது என்னன்னா, கியாமத் நாள் வந்துருச்சு, கியாமத் நாள் நெருங்கிட்டோம், மஹதி எப்ப வருவாரு. எல்லாருடைய எண்ணமும் எங்க போயிட்டு அடுத்த மஹதி தான் வந்துருச்சு, அடுத்த மஹதி. ஆக இந்த இடத்துல இஸ்லாம் சொல்லுகிற யதார்த்தத்தை பெரும்பாலும் நாம் கண்டுகிறது இல்லையா அல்லது புரிந்து கொள்வதில்லையா என்று தெரியவில்லை. இப்ப மஹதி வரக்கூடிய நேரமா இது என்றால், இது போன்ற யுத்தங்கள், இந்த பிரளயங்கள்லாம் வரும் பொழுது நம்ம எதிர்பார்க்கறது தப்பு இல்லை. இன்னைக்கு எந்த அளவுக்கு போகுது மக்கள் மத்தியிலன்னா, ஈரான்ல அந்த ஆயத்துல்லா அலி கொமானி கொல்லப்பட்ட பிறகு அடுத்து அவருடைய பிள்ளைய நியமிக்கிறாங்க அந்த இடத்துக்கு தலைவரா. ஒரு சில மக்கள் என்ன பண்றாங்க, இவர் மஹதி பாருங்க, அடுத்த மஹதி இவர் தான், பொறுப்பு ஒப்படைச்சிட்டாங்க. இப்படி ஒரு சிலர் மீம்ஸை ஃபார்வர்ட் பண்றான், அதை சில பேர் நம்புறான். அப்ப இந்த மாதிரியான குழப்பங்கள் பொதுவாகவே போர்னு வந்துருச்சுனாலே எல்லாரும் இப்படி எதிர்பார்க்கிறோம். அப்ப இந்த போர்களை பத்தி இஸ்லாம் என்ன சொல்லுது, இதுல நம்மளுடைய நிலைப்பாடு என்னவா இருக்கணும், இது ஒரு பெரிய தலைப்பு. இஸ்லாம் சொல்லுது, இப்ப நடக்கிற விஷயங்களை எல்லாம் ஒரு கோர்ட்ல ஒப்பிட்டு பார்க்க முடியும். அதற்கான வழிகாட்டுதலை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி கொடுத்திருக்கிறாங்க. ஆனா இது அதுவா, மஹதியுடைய அடையாளமா இது அப்படின்னா நம்மளால அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. சரி, மஹதி எப்ப வருவார், எப்படி வருவார், நம்ம ஆயத்தமா இருக்கணும்ல, குழப்பிக்க வேண்டிய அவசியமே இல்லை. இவர்தான் மஹதி என்பதை ஒட்டுமொத்த மக்களும் ஏற்றுக்கொள்கிற வகையில தான் அவர் வருவார். யாரும் கன்ஃபியூஸ் ஆகுறதுக்கு விஷயமே இல்லை. அதை பற்றி நாம் இன்ஷா அல்லாஹ் ஒரு நாள் பேசுவோம். ரமலான்ல கடைசி 10 ஒற்றைப்படைகள்ல வரல, ஒரு நாள் அந்த சங்கிலியை பத்தி பேசுவோம். அதை நம்ம தெளிவாவே பேசலாம்னு இருக்கிறோம். இப்படிதான் அடுத்து இந்த கண்ட்ரி அவுட் ஆகும், அதுக்கு அடுத்து இங்க வருவாரு, இப்படி வருவாரு, எல்லாத்தையுமே விளக்கம் படுத்தலாம் இன்ஷா அல்லாஹ். அப்ப இந்த மாதிரியான போர் தருணங்கள்ல நம்ம என்ன மனசுல விளைவிக்கணும்? உக்ரைன்ல நடந்த யுத்தம் நடக்குது, எங்க நடக்காம இருக்குது? உக்ரைன்ல நடந்துட்டு இருக்குது, அங்கேயும் மக்கள் பாதிக்கப்படுறாங்க. இப்ப ஈரான்ல அங்கேயும் பொதுமக்கள் பாதிக்கப்படுறாங்க. சரி, இஸ்ரேல்ல குண்டு போட்டா இஸ்ரேல்ல உள்ள எல்லாரும் சாவணும்ன்றது நம்முடைய எதிர்பார்ப்பா? அங்கேயும் பொதுமக்கள் பாதிக்கப்படுறாங்கல்ல.
ஒட்டுமொத்த யூதனுமே இஸ்லாத்துக்கு எதிரியா வாழ்றவங்களாம் இல்ல. யூதர்கள்ல சில பேர் நடுநிலையாளர்களும் இருக்கிறாங்க. அப்போ பாதிக்கப்படுறவங்க எப்படியா இருந்தாலும் பொதுமக்கள் அழிஞ்சு போறத ஒரு முஸ்லீம் ஏத்துப்பானா? அப்ப நம்ம போர்க்களம்னு வரும் பொழுது எல்லாருடைய எதிர்பார்ப்பு என்ன? நான் யார் சைடு? இப்போ போர் நடக்கிறது யார் யாருக்கு? அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் நடக்கும் பொழுது நம்ம மூளை எங்க போகுதுன்னா, நான் யாருக்கு சப்போர்ட்? நான் யார் பக்கம்? ஈரான் முஸ்லீம் கண்ட்ரி. அப்போ இப்படி நம்ம பாக்குறோம். இந்த மாதிரியான குழப்பங்கள் நமக்கு தேவை இல்லைன்னு சொல்ல வரேன். நம்ம யார் பக்கம் நிக்கணும், எப்படி சப்போர்ட் பண்ணணும், அதெல்லாம் ரெண்டாம் பட்சம். அது ஒரு தனி தலைப்பு. இது போன்ற தருணங்கள்ல அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், சூரா ரூம்ல, லஹரல் ஃபஸாத் ஃபில் பஹ்ரி ஃபில் பர்ரி வல் பஹ்ர் பிமா கஸபத் ஐதின் நாஸ். மக்களுடைய கரங்களால் செய்து கொண்ட நாசத்தின் விளைவாக கடலிலும் கரையிலும் குழப்பங்களும் இது போன்ற அழிவுகளும் வெளிப்படும். அப்ப இந்த போர்க்களங்கள், இந்த யுத்தங்களுக்கெல்லாம் காரணம் என்னவென்றால், ஆட்சியாளர்கள் எடுக்கிற சில தவறான முடிவுகள், மக்கள் கையாளுகிற சில குழப்பங்கள். அப்ப அல்லாஹ் தெளிவுபடுத்துறான். இது இந்த மாதிரியான தருணங்கள்ல நம்மளுடைய உள்ளத்தை நம்ம ஸ்டேபிள் ஆக்கணும். இதெல்லாம் பார்க்கும் பொழுது, அவன் அடிக்கிறான், இவன் அடிக்கிறான், இங்க இத்தனை பேர் கொல்லப்படுறாங்க, அநியாயமா பச்சிளம் குழந்தைகள், ஒன்னும் தெரியாத பாலகர்கள்லாம் இறந்து போறாங்க. அப்ப இந்த மாதிரியான விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னாடியே சொல்லிட்டு போயிருக்கிறாங்க, இப்படித்தான் உலகம் அமையும். இது கம்மி, நம்ம புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் குறைவு. இதை விட கடுமையான ஒரு சூழல் வரும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லா தக்முஸ் ஸாஅ ஹத்தா தகூனல் ஹர்ஜ். அந்த ஹர்ஜ் என்கிற நடக்கிற வரைக்கும் கியாமத் நாள் வராது. அப்போ சஹாபாக்கள் கேக்குறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, ஹர்ஜ்னா என்ன? அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கம் கொடுக்கறாங்க, அல் கத்ல், கொலைகள், அதிகமான கொலைகள். கொலை பண்றதுன்னா ஒருத்தனை குத்தி கொள்றது மட்டும் கொலை இல்ல. இன்னைக்கு அது அப்படியே காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறிடுது. ஒரு சின்ன ட்ரோன் மூலமா அவ்வளவு பேரை கொள்றான். அப்ப இன்னைக்கு நடக்கிறத நம்ம பாக்குறோம், கொலைகள் அதிகரிச்சிருக்கு. இது இன்னும் அதிகரிக்கும். இன்னொரு இடத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இதுதான் நமக்கான படிப்பினை. இந்த ஹதீஸை கவனிச்சு பாருங்க, ரசூலுல்லாஹ் எவ்வளவு தெளிவா நமக்கு தெளிவுபடுத்துறாங்க பாருங்க. ஒரு ஹதீஸ்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யுக முடிவு நாள் வரும் பொழுது முஸ்லிம்கள் கொத்து கொத்தாக கொல்லப்படுவார்கள். முஸ்லிம்கள் கொத்து கொத்தாக கொல்லப்படுவார்கள். அப்ப சஹாபாக்கள் கேட்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, முஸ்லிம்கள் காணுகிற இடத்தில் எல்லாம் கொத்து கொத்தாக கொல்லப்படுவார்கள் என்றால் நாம் குறைவானவர்களாக இருப்போமா? எண்ணிக்கையில் சின்ன கூட்டமா இருப்போமா? இல்ல இல்ல, நாம் மிகுதியாக இருப்போம், அதிகமா இருப்போம். இன்னைக்கு பாருங்களேன், உலகத்துல எத்தனை இஸ்லாமிய நாடுகள், எத்தனை ஆயிரம், எவ்வளவு கோடி மக்கள். ஆனால் கூட முஸ்லிம்கள் தனிமைப்படுத்தி கொல்லப்பட்டால் அதை கேட்பதற்கு முஸ்லிம்களே ஒண்ணு சேர மாட்டான். அத அல்லாஹ் இப்ப காட்டிட்டான் பாருங்க. ஈரானை தாக்கும் பொழுது ஈரான் பதிலுக்கு தாக்குதல் நடத்துறது நம்ம பார்வைக்கு முஸ்லீம் கண்ட்ரிஸ் தெரியுது. அதுக்குள்ள ஒரு பெரிய அரசியல் இருக்குது. அது வேணாம், அது ஒரு பக்கம் இருக்கட்டும், பேசுவோம். அப்போ ஒரு முஸ்லீமுக்கு குரல் கொடுக்கறதுக்கு யோசிப்பான். ஏன் யோசிப்பான்? அதை இந்த ஹதீஸ் சொல்லுது. நம்ம பாக்குறோம்ல, என்னடா இங்க முஸ்லீமே சப்போர்ட் இல்லையா, வரலையா, போலையா? அதுதான் ரசூலுல்லாஹ் அன்னைக்கு சொல்றாங்க, கொத்து கொத்தா கொல்லப்படுவீங்க. நீங்க மக்கள் கம்மியா இருக்கீங்கன்னா இல்ல, நீங்க அதிகமா தான் இருப்பீங்க. அப்ப ஏன் அல்லாஹ்வுடைய தூதரே? ஏன்னா இஸ்லாம் சொல்லுது, கல் ஜஸதின் வாஹித், முஸ்லிம்கள் எல்லாம் ஒரு உடலை போன்றவர்கள். இனிஸ்தகா ஐனுஹு, அந்த கண் வேதனை உற்றால் இஸ்தகா குல்லுஹு, உடல் முழுக்க வேதனை வரும். இனிஸ்தகா ரஅஸுஹு, அவனுடைய தலை வேதனை அடைந்தால் இஸ்தகா குல்லுஹு, உடல் முழுக்க வேதனை வரும். அந்த மாதிரி எங்காவது ஒரு முஸ்லிம் பாதிக்கப்பட்டால், கஷ்டப்பட்டா, அழிக்கப்பட்டா, அது இங்க உள்ள முஸ்லிமுக்கும் வலிக்கணும்ல, வருத்தமா இருக்கணும்ல. ஆனால் பெரும்பாலும் யதார்த்தத்தை பார்த்தா அப்படி இல்லை. ஏன்? இது சஹாபாக்கள் கேட்கும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அழகான பதில் சொல்றாங்க. அதுதான் இப்ப நடக்கிற எல்லாத்துக்கும் பதிலும் கூட. ஏன் என்றால், முஸ்லிம்களுடைய உள்ளத்தில் வகன் குடிக்கொண்டிருக்கும். முஸ்லிம்களுடைய உள்ளத்துல வகன் குடிக்கொண்டிருக்கும். வமல் வகன் யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, வகன் என்றால் என்ன கேக்குறாங்க சஹாபாக்கள். வகன் என்றால் ரெண்டே காரணம் தான். இந்த ரெண்டு காரியங்கள்
நாம் பார்க்கிற சவுதியாக இருக்கட்டும், லெபனானாக இருக்கட்டும், துருக்கியாக இருக்கட்டும், எகிப்தாக இருக்கட்டும், ஆப்கானிஸ்தானாக இருக்கட்டும், பாகிஸ்தானாக இருக்கட்டும், எந்த இஸ்லாமிய நாடாக இருக்கட்டும், ஏன் பேசுகிற நானாக இருக்கட்டும், கேட்கிற நீங்களாக இருக்கட்டும், அத்துணை முஸ்லிம்களிடத்திலும் இருக்கிறது. என்னது ரசூலுல்லாஹி சொல்றாங்க? ஹுப்புத் துன்யா. ஹுப்புத் துன்யா வகன் என்பதில் 2இல் 1 ஹுப்புத் துன்யா, இந்த உலகத்தை நேசிப்பீர்கள். ஒட்டுமொத்த மக்களுடைய நோக்கம் அதுதானே. உலகத்தில் தான் யாருன்னு காட்டணும், சொத்து சேர்க்கணும், சம்பாதிக்கணும், நான் ஒரு பெரிய ஆளுன்னு காட்டணும். பதவியிலேயோ அந்தஸ்திலேயோ அதிகாரத்திலேயோ பொருளாதாரத்திலேயோ ஏதோ ஒரு விஷயத்துல எல்லா இடத்துலயும் போட்டி தானே. உலக அளவுல அவன் தானாடுன்னு போட்டி போடுறான், தன்னை காப்பாத்தின்னு போட்டி போடுறான். உள்ளூர்ல மட்டும் இந்த பஞ்சாயத்து இல்லையா? ஒரு தெருல நான் தான் பெரிய ஆளுன்னு காட்டிக்கிறதுக்கு எவ்வளவு பெரிய அலப்பறை எல்லாம் நடக்குது. வீட்டுல இருந்து ஒரு குப்பையை தூக்கி ரோட்ல போடுறோம், பக்கத்து வீட்டுக்கார இடத்துல போட்டுருப்போம். அவன் அதை பார்த்து எடுன்னு சொன்னா ஈகோ தடுக்குது. நீ சொல்லி நான் எடுக்கணுமா? அப்படிதான் போடுவேன். என்ன பண்ணுவேன்? அப்ப தன்னை நிலைநாட்டிக்க, தன்னை பாதுகாத்துக்க, தாம் பெரிய ஆளுன்னு காட்டிக்க ஒரு குப்பை போடுற விஷயத்துல கூட ஒழுக்கம் இல்லையே நம்ம சமுதாயத்துல. ஏன்? உலகத்தின் மீது இருக்கிற வெறி. ஒவ்வொருத்தனுக்கும் அவன் தகுதிக்கு ஏத்த மாதிரி. நம்மள ஒருத்தன் குறை சொல்லிட்டா ஏத்துக்க முடியுதா? என்ற அழகா என்ன பாராட்டும் பொழுது அப்படியே மனசு சந்தோஷப்படும். ஆமா ஆமா நம்மளாம் அப்படி இப்படின்னு. திட்டுனா மூஞ்சி மாறும். இவனை ஒரு வழி பண்ணிடணும், இவன் மனத்தை வாங்கணும், இவனை அசிங்கப்படுத்தணும். என்ன என்ன அடைய போறோம்? அடுத்தவனுக்கு கிடைக்கிற அற்பமான பாராட்டு, பேரு, புகழ், சல்லி, காசு, இந்த உலகத்துல கிடைக்கிற சொத்து சுகங்களுக்காக நம்மளுடைய கர்வம் நம்மளை யதார்த்த நிலையிலிருந்து தள்ளி விடுகிறது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க முஸ்லிம்களிடத்துல ஹுப்புத் துன்யா, உலகத்தின் மீது இருக்கிற நேசம் நிறைந்து காணப்படும். அதை இன்னைக்கு உலக அரசியலோடு ஒப்பிட்டு பாருங்க, இருக்குதா இல்லையா? அடுத்து 2வது வக்கராஹியத்துல் மௌத், மரணத்தின் மீது இருக்கிற பயம். மரணத்தின் மீது இருக்கிற பயம். மௌத்தை பார்த்து பயப்படுவான். இன்னைக்கு நம்ம சொல்லலாம், ஆர்ப்பாட்டத்துல போராட்டத்துல அப்படி வெளியே பேசும்போது முஸ்லிம்கள் யார் தெரியுமா? மரணத்தை நேசிக்கிற கூட்டம் அப்படி பேசுவோம். ஏன் தெரியுமா? காலித் பின் வலீத் அவர்கள் போர்க்களத்தில் நின்று ஒரு வசனத்தை சொன்னார்கள். எதிரிகளை பார்த்து, மதுவிற்கும் மங்கைக்கும் அலைகிற கூட்டமே, இறை வழியிலே உயிர் தியாகம் செய்கிற, மரணத்தை நேசிக்கிற ஒரு கூட்டத்தோடு நீ மோதுகிறாய் என்பதை நினைவில் வைத்துக் கொள் என்று காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒவ்வொரு போர்க்களத்திலும் எதிரிகளை பார்த்து கர்ஜிப்பார்கள். காலித் பின் வலீத் தலைமையில ஒரு போருக்கு படம் வருதுன்னா சண்டை போடுறோம் போடல. 2வது அவர் சொன்ன இந்த வசனம், இந்த வார்த்தை எதிரிகளுடைய உள்ளத்தை அப்படி ஒரு மாதிரி ஆட வைக்கும். என்னடா இது? அந்த பயம். போர்னாலே அப்படியானது ஸ்டார்ட் பண்ணி தான் ஆரம்பிப்பாங்க, எடுத்தோன்னு சண்டை போட மாட்டாங்க. காலித் பின் வலீத் அவர்கள் சொல்லும் பொழுது எதிரி பயந்தான். ஏன் பயந்தானா? சொல்லு ஒண்ணு செயல் ஒண்ணுன்னு வாழ்றவர் அவர் இல்லை. அவர் சொன்னார்னா சொன்ன மாதிரி வாழ்றவர். சஹாபாக்கள் அப்படி வாழ்ந்தாங்க. மரணத்தை நேசிக்கிற கூட்டம்னு சஹாபாக்கள் நின்றுட்டு புறமுதுகிட்டு ஓடுனாங்களா? பயந்து போய் ஒளிஞ்சாங்களா? அப்படி ஒரு வாழ்க்கையை என்ன சஹாபியால அப்படி காட்ட முடியுமா? வீரனா அவ்வளவு நிஜ வீரன். மௌத்த விரும்பினாங்க. மௌத்த விரும்பினாங்க. குர்ஆனை மனனம் செய்து வைத்திருந்த காரிகளை அழைச்சிட்டு போனான். போற வழியிலே அவர்களை கொன்றான். என்ன விட்டுருப்பான்னு கெஞ்சி ஓடி இருக்கலாம். 70 காரிகள், 70க்கு மேலன்னு ஒரு சில ஹதீஸ்கள்ல வருது, சில ஹதீஸ்கள்ல 70ன்னு வருது, ஏதோ ஒண்ணு. ஆனால் 70க்கு மேல். அத்தனை பேரையும் கொண்டாங்கல்ல, ஷஹீதானாங்கல்ல. அதுல ஒரே ஒரு சஹாபி, ஒரே ஒருத்தர், அவர் கையை பிடிச்சு என்னை விட்டுருங்க, குழந்தை குட்டி இருக்குது, சொத்து இருக்குது, நான் வாழணும், என் வாழ்க்கை இப்படி இருக்கு, ஒருத்தரை காட்ட முடிச்சுதா? நீங்க நினைச்ச நிமித்தி
அதுல ஒருத்தருடைய நெஞ்சில வாளை குத்தும் பொழுது அந்த வாள் நெஞ்ச பொளந்து முதுகுல வருது. அவர் சொல்றார் அந்த நேரத்துல, ஃபுஸ்து வரப்பல் கஅபா, காபத்துல்லாஹ்வினுடைய இறைவன் மீது சத்தியம் இடுகிறேன், இப்பொழுதுதான் நான் வெற்றி பெற்றிருக்கிறேன். சுப்ஹானல்லாஹ், இது வீரம். இப்படி ஒரு நெஞ்சுறுதி நம்மள்ட்ட இருக்கா? மௌத்தை இப்படி எதிர்பார்க்கிறோமா? கியாமத் நாளுக்கு போயிட்டோம், மகதி வந்துட்டாரு, மகதி வந்துட்டாரு, ரெடியா அவங்க ரெடி, என்ன பண்ண போறோம்? அவர் வராரு இல்ல, ரெண்டாவது வந்துட்டா நாம சொர்க்கவாசியா? என்ன ரெடி பண்ணி வச்சிருக்கிறோம்? இந்த நேரத்துல ஒரு நிலம் நடக்க வருது, பள்ளிவாசோட சேர்த்து ஒட்டுமொத்த பேரை இறந்துரும் வைங்க ஒரு பேச்சுக்கு. நம்மள எத்தனை பேர் சொர்க்கத்துக்கு போவோம்? ஏதோ ஒரு வகையில் நமக்கு மரணம் வந்துருது, வெளியே போற வல்ல மூத்த கீழே விழுந்துடுறேன். இந்த மரணத்தை எதிர்கொள்ள நான் தயாரா? போருக்கு ரெண்டாவது போப்பா. முதல்ல அடுத்த கணம் மரணம் வந்தால் அந்த மரணத்தை சந்திக்க நம்மில் எத்தனை பேர் தயார்? இல்ல. சண்டையை பார்த்தவன, காட்சியை பார்த்தா நமக்கு ஒரு உணர்வு வந்துருது. முஸ்லிம்கள் அப்படி தெரியுமா? அந்த பந்தாக்கு பேசுற பேச்சு நிதர்சனத்தில் அல்லாஹ் என்ன எதிர்பார்க்கிறான் இந்த சமுதாயத்திட்டனா, யதார்த்தமான உள் உணர்வுகள். அந்த வீரம், எதிரிகளுக்கு நம் மீது மரியாதை கலந்த ஒரு பயம் இன்னைக்கு இல்ல. நீங்கள் வேண்டுமானால் யோசித்து பாருங்கள். இதே ஊரிலே முஸ்லிம்கள் மெஜாரிட்டியாக இருக்கிற இது போன்ற பல பகுதிகள்ல நம்ம நாட்டுல அட்டூழியங்கள் நடக்கலையா? வெறி பிடித்தவர்கள் முஸ்லிமை வெட்டி கொல்லும் பொழுது வேடிக்கை பார்ப்பதற்கு 1000 பேர் சூழ்ந்து நிற்கவில்லையா? 10 பேர் கத்துனா 10ல 11 நான் சேர்ந்து கத்துவேன், தனியால என் வீரத்தை காட்ட மாட்டேன். ஏன்? என்ன வெட்டிட்டா மௌத்து பயம். ஆக இதைத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோடிட்டு காட்டிவிட்டார்கள். வஹன் என்றால் இதுதான். கொத்து கொத்தாக கொல்லப்படுவீர்கள், காய்ந்த சிறகுகள் எல்லாம் ஆற்றிலே அடித்து செல்வது போன்று அப்படியே நீங்கள் அடித்து செல்லப்படுவீர்கள். உங்களிடத்திலே வகுன் குடிக்கொண்டு விடும். இந்த வகுன் தான் சவுதிக்கு இருக்கு, இந்த வகுன் தான் எல்லா நாட்டுக்கும் இருக்கு. குறிப்பிட்டு இந்த நாடு கரெக்ட், இந்த நாடு தப்புன்னு சொல்லல, ஒட்டுமொத்த முஸ்லிம் நாடுகளிடமே இது இருக்குதா இல்லையா? நம்ம கிட்ட இருக்குதா இல்லையா? அப்போ இந்த நாடு அடிச்சான் பாரு, இவன் நல்லவன், அவன் அடிக்கல பாரு, அவன் கெட்டவன். இவன் அடிச்சானா இவனை தாக்கிட்டான், திருப்பி அடிக்கிறான். அவன் அடிக்கலன்னா அவனை தாக்கல, அடிக்கல. அப்ப முஸ்லிம்கள் அடிக்கும் போது வேடிக்கை பார்க்கலாமா? சரி, மத்த முஸ்லிம்கள் அடிக்கும் போது இவன் திருப்பி அடிச்சுட்டா இருந்தா பேசணும்னா 1000 பேசலாம்ல. நான் யாருக்கும் சப்போர்ட் பண்ணியே யாரையும் எதிர்த்தும் பேசல. தெளிவா இஸ்லாம் கோடு போட்டு காட்டிருச்சு, இப்படிதான் நடக்கும், இதுதான் ஆகும். அது ரெண்டாவது, எல்லாருடைய உள்ள எப்படி இருக்குன்னா வகன் ஹுப்பு துன்யா வ கராஹியத்துல் மௌத், உலகத்தை நேசிக்கிறார்கள், மரணத்தை கண்டு பயப்படுகிறார்கள். அது நாடுகள் அளவுல பார்த்தாலும், தெரு அளவுல பார்த்தாலும், குடும்பத்திலேயே அப்படிதானே வாழ்றோம். அண்ணன் நம்பிக்குள்ள இருக்கிற சொத்து பிரச்சனை, ஒருத்தன் கொல்ற அளவுக்கு போறானே. ஒரு சதுர அடியினால் ஒரு தலை கட்டப்பட்ட வரலாறு நம்ம நாட்டுல இருக்கு. ஒரு சதுர அடி இடத்துக்கு தான் தம்பி தானே, தான் உறவு தானே, தான் ரத்தம் தானே. ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்கிற மனசு வருதா? யாருக்காவது வருதா? அப்போ இதுதான் முஸ்லிம்களுடைய யதார்த்த நிலை என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். அது இந்த போர்கள் எல்லாம் நமக்கு இதை உணர்த்த வேணும். இது இப்படிதான் நடக்கும். சரி, இப்ப விஷயத்துக்கு வருவோம். அப்ப நம்ம என்ன செய்யறது? இப்படி எல்லாம் இருக்கிறது, இப்படி எல்லாம் நடக்கிறது என்றால் இந்த தருணத்தில் ஒரு முஸ்லிமாக நாம் எந்த நிலையை கடைபிடிக்க வேண்டும் என்பதை இன்ஷா அல்லாஹ் 2வது உரையில் காண்போம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த உலக யுத்தங்களை பொறுத்தவரை இஸ்லாம் நமக்கு வழிகாட்டி இருக்கு. இது இந்த மாதிரி எல்லாம் போகும், இப்படி போய் முடியும், எது நடந்தா எதை நீங்க எதிர்பார்க்கலாம் என்றெல்லாம் நிறைய விஷயங்களை தெளிவாகவே இஸ்லாம் ஒரு கைட்லைன் பண்ணிருக்கு.
அதை இன்ஷா அல்லாஹ் உரிய நேரத்துல நம்ம சொல்லுவோம். ஆனால் நடக்கிற எந்த நிகழ்வையும் யாராலும் குறிப்பிட்டு உறுதியா சொல்ல முடியாது, இது அதுதான் அப்படின்னு தெரியாது. ஏனென்றால் அத எப்போ வெளிப்படையாக எல்லாரும் அறிந்து கொள்கிற விதத்துல மகதி வருவாரோ அப்பதான் நம்மளால புரிஞ்சுக்க முடியும். அது வரைக்கும் 100க்கு 100 இதுதான்பா அப்படின்னு சொல்ல முடியாது. அப்படி சொன்னால் அது அவருடைய தனிப்பட்ட யூகமா இருக்குமே தவிர இஸ்லாத்தினுடைய கருத்தா இருக்காது. அதை நம்ம ஒரு விஷயத்தை மனசுல வச்சுக்கணும். ஒண்ணு, அப்ப இது போன்ற நிகழ்வுகள் நேரத்துல நாம என்ன செய்யணும் என்றால், இஸ்லாம் இப்போன்னு இல்லை, எப்பவுமே இஸ்லாம் சொல்றது ஒண்ணுதான். இந்த இது நடக்குது அது நடக்குதுலாம் ரெண்டாவது. யுத்தத்துல பூமி அழிஞ்சிட்டா, உலகம் அழிஞ்சிட்டா, என் பிள்ளை என்ன பண்ணுவான், நான் வழிகாட்டணுமே, நான் இறந்துட்டா என்ன பண்ணுவேன். முதலில் நாம் அஞ்ச வேண்டியது யுத்தத்தை விட மரணம் நம்மை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறது. உங்களுடைய பிடரி மயிரை விட அருகில் மரணம் இருக்கிறது. அல்லாஹ் உங்களை அவ்வளவு நெருக்கத்தில் கண்காணித்துக் கொண்டிருக்கிறான். மரணத்தினுடைய அந்த வானவர் மலக்குல் மௌத் நம்முடைய மரணத்தை எதிர்பார்த்து அவருக்கு வழங்கப்பட்ட நேரத்திற்காக காத்து கொண்டிருக்கிறார். குல் நபியே, நீங்கள் சொல்லுங்கள், யத்தவஃபாக்கும் மலக்குல் மௌத்தில்லதி உக்கில பிக்கும், உங்களுக்கென்று நியமிக்கப்பட்ட வானவர் உங்களுடைய உயிரை கைப்பற்றியே தீர்வார். சும்ம இலா ரப்பிக்கும் துர்ஜஊன், பின்னர் நீங்கள் உங்கள் இறைவன் பால் கொண்டு செல்லப்படுவீர்கள். அப்போ உங்களுக்கும் எனக்கும் என் பிள்ளைங்களுக்கும் மனைவி மக்கள் எல்லாருக்குமே இஸ்லாம் சொல்லுது மௌத்து காத்துக்கிட்டு இருக்கு. யாராவது மறுக்க முடியுமா? நான் மௌத் ஆக மாட்டேன்னு ஒருத்தனும் மறுக்க முடியாது. அப்ப அந்த மௌத்தை சந்திக்கிறதுக்கு நாம தயாரா இருக்கிறோமா? 3 விஷயங்கள் நம்ம இடத்துல இருக்கும். முதல் விஷயம், நம்முடைய ஈமானை பாதுகாக்கிற வேலையை நம்ம செய்யணும். ஈமான் ஸ்டேபிளா இருக்கணும். அதற்கான வாய்ப்புகள் தான் ரமலானுடைய மாதங்கள்லாம். குர்ஆனோடு நம்முடைய உள்ளத்தை கல்வை இணைத்துக் கொள்ள வேண்டும். நம்மளை சுத்தி இருக்கிறவங்களுக்கு, நம்மளுடைய குடும்பத்தாருக்கு ஈமான் வலு பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும், அதை பத்தி தேடுங்க. இந்த போர் எங்கே போய் முடியும் என்பதை ஒருபுறம் வைத்துவிட்டு என் ஈமானை உறுதிப்படுத்த நான் என்ன செய்யணும்? அல்லாஹ் கொடுத்திருக்கிற அருட்கொடைகளை எல்லாம் நினைத்து பார்க்க வேண்டும். அது ஒரு தனி தலைப்பு. ஈமான் வலு பெற என்ன செய்யணும்? இறைவனுடைய அருட்கொடைகளை நினைச்சு பாருங்க. ஒரு கணம் நம்மளுடைய வாழ்க்கையை திரும்பி பார்க்கணும். அதுல அல்லாஹ்வுடைய அருள் என்னன்னு தெரியும். எப்படி இருந்தோம், எப்படி வாழ்ந்துட்டு இருந்தோம், அல்லாஹ் அவங்களை எப்படி உட்கார வச்சிருக்கிறான். என்னைக்கோ முடிஞ்சு போற வாழ்க்கையை அல்லாஹ் அவங்களை திருப்பி கொடுத்தானே நமக்கு. அப்ப நம்மளுடைய ஈமானை உறுதிப்படுத்துவதுதான் முதல் விஷயம். ஏன்னா ஃபித்னாவுடைய காலம் வரும். அந்த ஃபித்னாவுடைய காலம் வந்தால் அந்த குழப்பம், தஜ்ஜாலுக்கு பின்னாடி முஸ்லிம்க போவாங்க. தஜ்ஜாலுக்கு பின்னாடி. அப்ப ஏன் புள்ள போக கூடாதுன்னா ஈமான் ஸ்ட்ராங்கா இருக்கணும். அப்ப நம்முடைய குடும்பத்துக்கு நாம் கற்றுக் கொடுக்க வேண்டிய முதல் விஷயம், நம்பிக்கையில் அவனை உறுதிப்படுத்த வேண்டும். இறை நம்பிக்கையை உறுதிப்படுத்தணும். நம்ம கண்ணால பார்க்காத சில விஷயங்களை நம்புறோமே. ஆமன்து பில்லாஹ் வ மலாயிகத்தி வ குதுபி வ ருசுலி வல் யௌமில் ஆகிர் வல் கத்ர் கைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா. இந்த மரணத்துக்கு பின்னாடி இருக்கிற வாழ்க்கை, விதி, கியாமத் நாள், நம்மளுடைய இறை வேதங்களை பத்தின நம்பிக்கை, நபிமார்களை பத்தின நம்பிக்கை, இது எல்லாவற்றையும் கடந்து அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான். அவன் நம்மை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான். அனைத்துக்கும் பாதுகாப்பளிப்பவன், தீர்ப்பளிப்பவன் அவன்தான். ஒரு உதாரணம், இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு உபதேசம் பண்றாங்க. இதைத்தான் நம்முடைய குடும்பத்திற்கு நாம் ஆணித்தனமாக செய்ய வேண்டிய உபதேசம். என்ன உபதேசம் பண்ணாங்க தெரியுமா? என் அருமை மகனே, என் அருமை மகனே, இந்த ஒட்டுமொத்த உலகமும் உன்னோடு இருந்தால், நம்ம சொல்றோம்ல, கனெக்ட் பண்றோம்ல, ரஷ்யா, சீனா, ஈரான் பயங்கரமான கண்ட்ரி, அவன் இப்பெல்லாம் நினைக்கிறோம்ல. உமர் அவர்கள் சொல்கிறார்கள், ஒட்டுமொத்த உலகமே உன்னோடு இருந்து அல்லாஹ் உனக்கு எதிராக இருந்தால் அவங்களால அல்லாஹ்வுக்கு எதிராக உனக்கு எதுவும் பண்ண முடியாது, எதுவும் கிடைக்காது. என் அருமை மகனே, இந்த உலகமே உனக்கு எதிராக நின்று அல்லாஹ் உன்னோடு இருந்தால்
ஒட்டுமொத்த உலகத்தால் உன்னை எதுவும் செய்ய முடியாது. இவ்வளவுதான். நாம சரணடைய வேண்டியது படைத்தவன் இடத்துல. நம் சமூகத்திற்கு தேவை இப்படி ஒரு ஆணித்தனமான ஈமான். அது நம்மள்ட்ட இருக்கா? இது முதல் விஷயம். இரண்டாவது, துஆ செய்ய வேண்டும். இப்படி ஆயிருச்சே அப்படி ஆயிருச்சே, அல்லாஹ்ட்ட நம்மள்ட்ட இருக்கிற ஆயுதம் அதுதான். அதிகமா துஆ செய்யுங்க. சஜிதால துஆ செய்யுங்க, அத்தையாத்துல துஆ செய்யுங்க, இரவினுடைய கடைசி பகுதிகளில் துஆ செய்யுங்க. இந்த துஆ தான் நம்முடைய உள்ளத்தை இன்னும் இன்னும் பரிசுத்தப்படுத்தும். மூன்றாவது, தௌபா செய்ய வேண்டும். இது போன்ற நிகழ்வுகளை எல்லாம் பார்க்கும் பொழுது, பேரழிவுகளை பார்க்கும் பொழுது நம் பாவங்களுக்காக அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு தேடணும். இந்த மூன்று விஷயங்களைத்தான் நாம் செய்ய வேண்டும். இதை கடந்து நமக்கு இருக்கிற ஒரு தார்மீக பொறுப்பு என்னவென்றால், நம் சமூகத்தை கல்வியில் உயர்த்தி கொண்டு வர வேண்டும். அதுதான் நாளைக்கு நமக்கு பலன் தரும். யுக முடிவு நாள் வரும் பொழுது ஈரானுடைய இஸ்ஃபஹான் என்கிற பகுதியில் இருந்து 70,000 பச்சை துணி போர்த்திய யூதர்கள் அங்கிருந்து வெளிப்படுவார்கள். ஒரு படை வரும். துருக்கியினுடைய தலைநகரத்தை அவர் வென்றிருப்பார்கள். அதை மீட்பதற்காக மதீனாவில் இருந்து ஒரு படை செல்லும். அந்த படை, இஸ்லாமிய படை, உலகத்தில் யாரும் காணாத வலிமையான படை என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, அந்த வலிமை எப்படி வரும் என்றால் படிப்புலதான் வரும். என் பிள்ளைக்கு சண்டை தெரியுமா, சச்சரவு தெரியுமான்ற விஷயம் இல்ல. ஈமான் இருக்கா, இறை அச்சம் இருக்கா, உறுதி இருக்கா, அதில் தான் நாம் கவனம் செலுத்த வேண்டும். நடப்பவை இயற்கையாகவே நடக்கும். அல்லாஹ் அனைத்துக்கும் ஒரு சுழற்சியை ஏற்படுத்தி வைத்திருப்பான். நாம் படைத்தவனுக்கு அவன் எதிர்பார்க்கிற வகையில் வாழ்கிறோமா? இந்த 4 விஷயங்களை மையப்படுத்தி நம்முடைய அமல்களை சீர்திருத்தி கொண்டாலே உலகத்தினுடைய எந்த நிகழ்வை பற்றியும் நாம் அச்சப்பட வேண்டிய அவசியம், குழப்பமடைய வேண்டிய சூழல் எதுவும் இருக்காது. அல்லாஹ் நமக்கு அருள் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.